கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போவதான தலைப்பு தேவனுடைய ஆலயம் எது என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் எது? அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவ ஜனமே, உலக பிரகாரமான அநேக கட்டிட ஆலயங்கள் உண்டு. என்ன உண்டு? உலக பிரகாரமான கட்டிட ஆலயங்கள் அநேகம் உண்டு. அவைகளுக்கு அநேக பெயர்களும் உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இது டிஎன்சி சபை, இது சிஎஸ்ஐ சபை, இது கத்தோலிக்க திருச்சபை, இது பெந்தகோஸ்தே திருச்சபை அப்படின்னு சொல்லி அநேக பெயர்கள், இது இவாஞ்சலிக்கல் சபை அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் உண்டு. கவனிக்கிறீங்களா? இன்னும் அநேக கட்டிட ஆலயங்கள் உண்டு. இப்படி அநேக ஆலயங்கள் இருந்தாலும் தேவன் வாழ்கிற, தேவன் விரும்புகிற, தேவன் வசிக்கிற ஒரு ஆலயம் உண்டு. அது எந்த ஆலயம் சொல்ல முடியுமா? நம்முடைய இதயம், நம் சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். உண்மையான ஆலயம் ஒன்று உண்டு. அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இது அறியாமல் இருக்கிறீர்களா? எத்தனை பேர் என்னுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் சொல்ல முடியும்? எல்லாரும் எனக்கு கவனிங்க. வாசித்து முடிச்சாச்சு, நீங்கள் திரும்பவும் தேடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாசிக்கும் போது கவனிச்சிங்கன்னா போதும். எடுத்தவங்க அதை பார்த்து படிச்சிக்கலாம். எடுக்காதவங்க ஒருத்தர் வாசிக்கும் போது அதை கவனிச்சிங்கனால ஆழமாக இருந்தது பதிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நாம தான் தேவனுடைய ஆலயம். நீங்களே அந்த ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களா? எத்தனை பேர் நான் தான் தேவனுடைய ஆலயம் என்று அறிந்திருக்கிறீங்க? நம்முடைய எல்லாருடைய சரீரமும் தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். அதுல தான் அவர் வாசம் பண்றாரு. இந்த ஆலயத்தை தான் அவர் விரும்புகிறாரு. அப்படியானா இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நாம் இங்க கூடி ஆராய்ச்சி கொண்டிருக்கிற இந்த கட்டிட ஆலயம், இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? டைல்ஸும் போடல, பூசு வேலையும் செய்யலை, ஒன்று தானே. ஆனாலும் நம்ம அப்படியே வந்து மண்ணில் உட்காடுறோமா? மேலே மேட்டெல்லாம் போட்டு சுத்தமான ஒரு பாயோ இல்லை பந்தாவை ஏற்றி ஒன்று பரப்பி அது மேலே நம்ம உட்காரணும். ஏன்னா சாதாரணமான மனுஷர்களாகி நாமே சுத்தத்தை எதிர்பார்க்கணும். நாமே சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து உட்காரணும். அப்போ சுத்தமுள்ள தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? சாதாரண மனுஷர்களாகி நாமே சுத்தமான இடத்துல தான் உட்காரோம், அசுத்தமான இடத்துல உட்கார்றது கிடையாது. அப்போ தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அப்புறம் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அப்போ அவர் அமர்கிற ஆலயம், அவர் வசிக்கிற ஆலயம் எது? நம்முடைய சரீரமாகிய ஆலயம். அப்போ இந்த சரீரமாகிய ஆலயம் எவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால அவர் அமர்கிறதான, அவர் வசிக்கிறதான நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் பரிசுத்தமாக இருக்கணும், கரைத்திரையற்றதாக இருக்கணும், உண்மை உத்தமம் உள்ளதாக இருக்கணும், கர்த்தருக்கு பயபக்தி உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ என் ஆத்மா, என் சரீரம், என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றால் நமக்குள்ள தேவ ஆவிதான் இருக்கணும். எத்தனை இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல முடியும்? கை தூக்குங்க. நான் இயேசுவின் பிள்ளைங்கிறவங்களாம் கை தூக்குங்க. கவனிக்காம கை தூக்காமல் இருக்கிறவங்களாம் வேற ஒரு கான்செப்ட். அப்போ எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகள் தானே? ஆமென். அப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்றால் எனக்குள்ள இருப்பது என்ன ஆவியா இருக்கணும்? பரிசுத்த ஆவியா மட்டும்தான் இருக்கணும். 2 ஆவி இருக்கு. ஒன்று பரிசுத்த ஆவி, இரண்டாவது
அசுத்த ஆவி. நமக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்துன்றதை நம்மளே கண்டுபிடிக்க முடியும். ஆமென். நமக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்துன்றதை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரா இல்லை அசுத்த ஆவி நம்மளுக்கு நடக்குதா அப்படின்றது நமக்கே தெரியும். ஆமென். அதை குறித்து தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நமக்குள் தேவ ஆவி தான் இருக்கணும். ஆனால் அநேகருக்குள்ள வேறொரு ஆவி இருக்கிறதை காண முடிகிறது. ஆமென். அப்போ நம்ம அதை அலசி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். அப்படியானால் 2 ஆவி கிரியை செய்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவி, 2வது அசுத்த ஆவி. அப்போ இந்த 2 ஆவிகளில் நமக்குள் எந்த ஆவி இருக்கிறதுன்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியா அல்லது அசுத்த ஆவியா? ஆமென். தேவனுடைய ஆலயம் எது என்ற தலைப்பிலேயே பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா என்கின்ற 2வது ஒரு தலைப்பு கொடுக்குறாரு அப்பா. ஆராய்ந்து பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் அப்படின்னா என்னமா? பரிசுத்த ஆவிக்குரியவனா இல்லை அசுத்த ஆவிக்குரியவனா? எல்லாரும் கவனிங்க. பரிசுத்த ஆவிக்குரியவர்கள், அதாவது இங்க ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு போட்டு இந்த ஆவி பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நாம் யார், நாம் எந்த ஆவியால் நடத்தப்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த தலைப்புல தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் நாம் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறோமா? இது நமக்கு நாமே கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. நமக்கு நாமே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் ஏவுதலை கொடுத்து இந்த கேள்வியை நம்மளை கேட்டு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பார்த்து கேட்டுக்கங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கிறேனா? இது இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. பொதுவாக கேட்டப்போனா நாம் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பார்த்து நான் கேட்குற கேள்வின்னு வச்சுக்கோமா. நம்ம எல்லோரும், நான் உட்பட நீங்கள் எல்லோரும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது தனித்தனி நபராக கேட்டுக்கிட்டேன்னா, நான் இப்போ என்னை வச்சு நான் எனக்கு நானே கேட்டுக்கிறேன், நான் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கிறேனா? இப்போ எல்லாரும் அவங்க கேட்டுக்கங்க, நான் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கிறேனா? இந்த கேள்வி கேட்கும் போது நமக்கு பதில் கிடைக்கும். நிறைய பேருக்குள்ள மாற்றான பதில் கூட கிடைக்கும். நான் அன்பாக இருக்கிறேன்னு சில பேர் சொல்ல முடியும், சில பேர் நான் அன்பாக இல்லைன்னு சொல்ல முடியும். இதில் நம்முடைய மனசாட்சி, ஆமென், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த கேள்விக்கு பதில் தருவார். 1. 2வது நம்முடைய மனசாட்சி பதில் தரும். அப்போது இந்த பதில் உனக்குள்ள என்ன பதில் வந்தது, எனக்குள்ள என்ன பதில் வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆமென். உங்களுக்குள்ள என்ன பதில்னு சொல்லி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தெரியும். அப்போ இந்த கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பதில் தந்தார், உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் தந்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இப்போ வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளையாகிய நானும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறேனா? இருக்கிறேன் என்று சொல்லுவார்களே, ஆவியானவர் நடத்துகிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னு பதில் வந்துச்சுன்னா அசுத்த ஆவி நடத்துதுன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சிச்சா? இது இன்னொருத்தர் நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் உனக்குள்ள அசுத்த ஆவி இருக்குது, உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய மனசாட்சியும் பதில் கொடுத்திருக்கிறது. நான் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். நான் எல்லாரிடத்திலும் அன்பாக இல்லை என்ற பதில் வருமானால்
நம்ம சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி செய்து கொள்வோமா? அல்லேலூயா. அதாவது குடும்பத்தில் அல்லது வேலை ஸ்தலத்தில் அல்லது சபையில் இல்லை நம்முடைய கிராமத்தில் அக்கம் பக்கத்து வீட்டாண்டில் எல்லா இடத்திலும் நாம் அன்பாக இருக்கிறோமா? ஆமென். குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் பேர பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருப்போம் குடும்பத்தில். இந்த குடும்பத்திலேயே சிலர் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டாங்க, சில அப்பா அம்மா பிள்ளைங்ககிட்ட பேச மாட்டாங்க, சில சகோதரர்களிடத்தில் பேச மாட்டாங்க, சில சகோதரர்களிடத்தில் பேசாமல் இருப்பாங்க. இப்படி நாம் இருக்கணுமா? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் யாரையும் இருதயத்தில் கட்டி வைக்கல, நான் எல்லாரையும் அன்பாக நேசிக்கிறேன், ஆனால் சிலர் என்னிடத்தில் பேசாமல் இருக்கிறாங்க. இதில் என்ன அர்த்தம்னா, நான் எல்லாரிடத்திலும் அன்பாக நேசிக்கிறேன், சிலர் என்னிடத்தில் அன்பாக இல்லை, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், யாரையும் இருதயத்தில் நான் கட்டி வைக்கவில்லை. அப்படின்னா நீ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுற அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனால் என்கிட்ட சிலர் பேச மாட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பாடு. அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறத அவங்க அறிஞ்சு பார்த்துக்கணும். ஆமென். நமக்குள்ள நம்முடைய மனசாட்சிக்குள்ள குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஆமென். இப்போ உதாரணத்துக்கு நான் எங்கள் அப்பாவை வச்சு சொல்கிறேன். எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறாரு, நான் தான் எங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டேறேன் அப்படின்னு சொன்னால், தேவன் அன்பாக இருக்கிறாரு, நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நான் அன்பாக இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் நடத்தலை, வேற ஒரு ஆவி நடத்துதுன்னு அர்த்தம். ஆமென். இப்போ ஒருவேளை எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டேறாரு, சர்ச்சைக்கு வர்றாரு, சத்தியத்தை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் மனசு கஷ்டமாக இருக்கிறாருன்னா காரணங்கள் நிறைய சொல்லலாம். ஆனாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அப்பாவும் பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும். இது என்னையும் அப்பாவை வச்சு தான் உதாரணம் சொன்னேன். இப்போ இது எல்லாரும் குடும்பத்திலும் பொருந்தும். அல்லேலூயா. அப்போது நாம் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். சிலருடைய சூழ்நிலை, சிலருடைய மன கஷ்டம், சிலர் பேசாமல் இருப்பாங்க, நமக்கு அது பொறுப்பு கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோமா அல்லது வேறொரு ஆவியினால் நடத்தப்படுகிறோமா அப்படின்றதான் கேள்வி. அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில், சபையில், வேலை ஸ்தலத்தில், கிராமத்தில் எல்லா இடத்திலும் அன்பாக இருக்கிறோமா? அக்கம் பக்கம் வீட்டாரிடத்தில் எல்லா இடத்திலும் அன்பாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அன்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆவியானவர் நடத்துகிறாரு. அதுக்கு வேற மாற்று பதில் சொன்னோம்னா வேற ஆவி நடத்துதுன்னு அர்த்தம். அதனால நம்மை நாம் அலசி ஆராய்ச்சி பார்த்துருக்கிறோம். இந்த நேரத்தில் அதை மனதில் கொள்வது நல்லது. ரெண்டாவது, தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறாரா? சொல்லுங்க. தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் அறியாதிருக்கிறார்கள். போதுமா? இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாம இருக்கிறாங்க. அதாவது ஏன் இப்படி சொன்னார்னா, ஏசப்பாவை அடிச்சு சித்திரவதை பண்ணி சிலுவையில் அரைந்து ஈட்டியில் குத்தி முகத்தில் காரி துப்பி கன்னத்தில் அரைஞ்சி, ஆமென், அவரை கேலி கிண்டல் பரியாசம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். அடித்தவங்களை பார்த்து மன்னிச்சாரு, ஈட்டியில் குத்துனவங்களை பார்த்து மன்னிச்சாரு, திட்டினவங்களை பார்த்து மன்னிச்சாரு, பரியாசம் பண்ணினவர்களை பார்த்து மன்னிச்சாரு, முகத்தில் காரி துப்புனவங்களை பார்த்து மன்னிச்சாரு, மொத்தத்தில் அவர் சாகடிக்கிறவங்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். அவருடைய பிள்ளைகள் நாம் என்றால் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அல்லவா? அவருடைய பிள்ளையாகிய நீ நானும் மன்னிக்கிறோமா? பயங்கரமா இல்லை? இதை எழுதும் போதே அப்படியே சும்மா உள்ள நடுங்குச்சு. ஆமென். அப்போ இயேசுவா மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் அது போல மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மன்னிச்சுமனா ஆவியானவர் நடத்துறார். எந்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாருன்னு அர்த்தம்.
ஒருவேளை மன்னிக்காம இருந்தோம்னா, ரெண்டு ஆவியை குறித்து பார்த்தோம்ல, அசுத்த ஆவி. மன்னிச்சோம்னா பரிசுத்த ஆவி நடத்துறாருன்னு அர்த்தம். மன்னிக்கலைன்னா அசுத்த ஆவி நம்ம ஆளுகை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ இதை என்ன கண்டுபிடிச்சுமா? இப்போ மனம் திரும்பிக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. அப்போ இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய தகப்பன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளாகிய நாமும் மன்னிக்கிறவர்களாய் இருந்தே ஆகணும். அப்போ இது போல நாம் நமக்கு விரோதமாய் பேசினவர்களை, நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை, நமக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்தவர்களை, நம் சொந்த பந்தங்களை, நம்முடைய கிராம மக்களை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை அல்லது நம்முடைய சபையில் இருக்கிறவர்களை மன்னிச்சிருக்கிறோமா? இப்ப நம்ம மனசாட்சி நம்ம பதில் சொல்லும். என்னுடைய சபையில என்னோடு கூட ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற என்னுடைய சகோதர சகோதரிகளிடத்துல நான் அன்பாக இருக்கிறேன், அவர்களை நான் மன்னிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் நம்ம பேசுறாரு. ஆமென். மன்னிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை சிலரை மன்னிக்காமல் இருந்தோமானால் நம்மை நான் அழைச்சி ஆராய்ச்சி பார்த்துக்க வேண்டியதான். அதுல எந்த எல்லையில் மனதில் வேண்டும் என்பதை அறிந்து யாவரோடு சமாதானமா இருக்கும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போனீங்க? ஆமென். ஒருவேளை இந்த கேள்வி நமக்குள்ள வரும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பதில் தந்திருப்பாரு, மனசாட்சி நமக்குள்ள பதில் தந்திருக்கோம். என்ன பதில் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆமென். அப்போ அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு யாவரோடு சமாதானமாய் பிறரை மன்னிப்பது நல்லது. ஆமென். மன்னிச்சிருக்கிறோமா? நாமும் இயேசுவை போல மற்றவர்களை மன்னிப்போமானால் பரிசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்கிறது என்று அர்த்தம். சரி, ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார், நீ எல்லா இடத்துல அன்பாக இருக்கிறமா பார்த்தோம். ரெண்டாவது, தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நாம் எல்லோரும் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ரெண்டு. மூணாவது ஒன்று பார்க்க போறோம், சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. தேவன் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் சமாதானத்தின் தேவன். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய வாசிப்பு கஷ்டமா? ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். தேவனுடைய பேரே சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பேரே சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவனுடைய பேர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு இன்னொரு பேரு சமாதானத்தின் தேவன். ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவன் சமாதானத்தின் தேவன் தான், சமாதானக்காரர் என்றால் ஒரு பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நீங்க எல்லாரும் கவனிங்க. தேவன் சமாதானத்தின் தேவன் என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நம் தேவன் சமாதானத்தின் தேவன் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் சமாதானமாய் இருக்கிறோமா? நமக்கு நாமே சமாதானமா இருக்கிறது வேற, நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்குள்ளவே தேவனுக்குள்ளவே கர்த்தருக்குள்ள நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லி நமக்குள்ளவே நம்ம சமாதானமா இருக்கிறோம்னு சொல்லிடலாம். மற்றவர்களோடு கூட சமாதானமா இருக்கணுமா? இதான் கேள்வி. அல்லேலூயா. ஆமென்.
நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்கிறோமா? குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கிறோமா? வேலை ஸ்தலத்தில் நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களிடத்தில் யாவரோடும் சமாதானமாக இருக்கிறோமா? கிராமத்தில் அக்கம் பக்கம் வீட்டில் யாவரோடு கூட சமாதானமாக இருக்கிறோமா? ஒரே சபையில் ஒரே தேவனை ஆராதித்து கொண்டு ஒரே திருவிருந்தில் பங்கெடுத்து கொண்டு ஒரே ரத்தத்தில் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிற நாம் யாவரோடும் சபையில் சமாதானமாக இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் பதில் கொடுத்துருப்பாரு. ஆமென். நம்மளோட மனசாட்சியும் பதில் கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம என்ன பதில் வந்தது? ஒவ்வொருக்கும் ஒரு பதில் வந்திருக்கும். நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சிலருக்கும், இன்னும் சிலர் இடத்துல நான் இன்னும் சமாதானமாக இல்லாமல் இருக்கிறேங்கிறதுக்கும் சிலருக்கும் வந்திருக்கும். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சமாதானம் உள்ளவர்கள் இன்னும் சமாதானமாக இருக்கணும். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க சமாதானத்துக்கு ஏற்ற வழிகளை தேடி ஒருவருக்கொருவர் சமாதானமாகி விட வேண்டும். அப்போதான் நம் சமாதானத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகள். இல்லைன்னா வேற ஒருத்தருடைய பிள்ளைகள் ஆகிடும். அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இந்த வார்த்தை நம்மை இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு டெஸ்ட் வைக்குது. இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேருன்னு தெரியும், பாஸ் ஆனவங்க எத்தனை பேருன்னு தெரியும். அவங்கவுங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், அவங்கவுங்க ஆலயத்துக்கு தெரியும். நம் சரீரம் எல்லாருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயம். அந்த சரீரமாகிய அந்த தேவ ஆலயத்துக்கு தெரியும் எந்தெந்த ஆலய கண்டையில் நம்ம எந்தெந்த மக்களிடத்தில் சமாதானமாக இருக்கணும் இல்லைன்றது பதில் வந்துருக்கும். அப்போது இந்த பதில் வந்ததுக்கு ஏற்ற பிரகாரமாக நம்மை மாற்றிக்கொள்வது நல்லது. எல்லாமே மாற போகுது. கர்த்தர் அருமையான பாடல் வரிகளை கொடுத்து ஆராதனை வேலையில் நடத்தினார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா இனிமேல் என் வாழ்க்கை சமாதானமாக மாறப்போகுது. ஆமென். ஒருவேளை பிரச்சனையோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் இன்றோடு கூட மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரங்களை உள்ளத்தின் மாறத்துக்கு உண்மையா நான் மாறப்போகிறேன், மாறப்போகுது. எல்லாமே மாற்ற போறாரு. மாறணும்னா நீ ஒப்பு கொடுக்கணும். ஆமென். மாறத்தான் போகுது. எல்லாமா ஏசப்பா மாற்றத்தான் போறாரு. நீ ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் மாறும். ஏசப்பா மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நீ ஒப்பு கொடுக்கலன்னா மாற்ற முடியாது. ஆமென். உடம்பு சரியில்லைன்னா ஜெபம் பண்ணுறாங்கன்னா நான் 24 நேரம் ஊய்ந்து ஜெபம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ இயேசுவை நம்பி அர்ப்பணிப்போடு கூட இருந்தால் மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணும்போது உனக்கு நல்லா ஆகும். நீ விசுவாசிக்கவே இல்லை, சும்மா கடமைக்குன்னு சொல்லி வந்து உட்காந்துங்கன்னா நான் ஊய்ந்து பொருட்டு ஜெபம் பண்ணாலும் நல்லா ஆகாது. அப்போ நான் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணணும். நீ அர்ப்பணிப்போடு கூட இயேசுவை நம்பணும். அப்போ தான் மாறும். அப்போ அவர் மாற்றுறதுக்கு ரெடி, நீ மாறுவதற்கு ரெடியா? ஆமென். அப்போ சமாதானம் ஒருவேளை நமக்குள்ள இல்லாமல் இருந்தா, தேவனே சமாதானத்தின் தேவனே எனக்குள்ள வாங்க, நான் சமாதானமாக விரும்புகிறேன். ஆமென். அப்போ சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இருந்தா நல்லது. இருந்தா பரிசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்கிறது என்ற அர்த்தம். இல்லைன்னா வேற ஆவி ஆளுகை செய்துன்னு அர்த்தம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனவே நாமும் எல்லாரிடத்திலும் அன்பாகவே இருக்கணும். தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனால நாமும் மற்றவர்களை மன்னிச்சே ஆகணும். தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எனவே நாம் எல்லாரிடத்திலேயும் சமாதானமாய் இருக்கிறோமா? சமாதானமாய் இருந்தால் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆவியின் கனி என்ன வாசிக்கலாமா? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் கலாத்தியர் பாருமா, கலாத்தியர் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு,
சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்ப ஆவியின் கனிகள் எத்தனை இருக்குதுல? எத்தனை மாதிரி இருக்குதுல? ஆவியின் கனிகள் 9. இந்த 9 ஆவியின் கனிகளும் நமக்குள்ள இருந்தா இருக்கணும்னா தேவன் அன்பாக இருக்கிறதை போல நாமும் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். 1. தேவன் மற்றவர்களை மன்னிச்சதை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கணும். 2. 3. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாரிடத்திலும் நாமும் கூட சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதை 3த்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னா ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்டிருக்கோம். ஆமென். அல்லேலூயா.